பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டினர்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் வேத புஸ்தகத்தில் ஹீப்ரு என்ற புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 14 and 15. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதே பெற்றான். ஆமேன். என் கண்பார்வர்களே, இந்த வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்த வாக்கு தத்துவத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான், பொறுமையாய் காத்திருந்த வாக்கு தத்துவத்துக்கு பெற்றுக்கொண்டார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், யாரெல்லாம் ஏசப்பா நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பா சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ, ஏசப்பா நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை கடந்த வருஷம் முழுவதும் அநேக காரியங்களுக்காக நான் ஜெபித்தேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்கள் ஜெப வீண் போகலை. ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறான், இத்தனை வருஷம் நீங்கள் எதுக்காக காத்திருந்தீங்களோ, எதுக்காக ஏசப்பாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நிச்சயமாகவே ஏசப்பா சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஏசப்பா வாக்கு கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரம் இல்லை, உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். ஆமேன். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்ய போகிறார். நீங்கள் செய்கிற பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்ய போகிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்கள், ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடி உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறைதாக இருக்குதா? இன்றைக்கு ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் 25 வருஷம் ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்தான். ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குதா? ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற அந்த பொறுமை, அந்த தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க உமக்கு வல்லமை உண்டு. நான் உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்க, என் ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, நீங்கள் கொடுத்த பிள்ளையை ஆசீர்வதித்து பெருக செய்வீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஏசப்பா இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய போகிறார். இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா இருக்க ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தானோ, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையாய் காத்திருந்தாரோ, ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். வாக்கு கொடுக்கிறவர் நீ வாக்கு மாறாத தேவன். அப்பா, மனுஷன் வாக்கு மாறலாம், ஆனால் நீர் வானத்திய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் என்ன வாக்குத்தத்தை கொடுக்குறீங்க, அந்த வாக்குத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க உமக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிற ஏசப்பா, இந்த வேலை கூட யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, அவங்க ஆசீர்வாதத்தை பெருக செய்வீராகப்பா. நீங்கள் என்ன வாக்கு கொடுத்துருக்க அந்த வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலப்பா அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. வார்த்தை அனுப்பியப்பா, நீங்கள் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி, விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.